ஒவ்வொரு ஜாதகருக்கும் நடக்கக்கூடிய திசாபுத்திகள், அந்த திசாபுத்திக்கு ஏற்ற ஒரு பரிகாரம், என்ன கோயில், என்ன உணவுகள் சாப்பிடலாம், என்ன வழிமுறைகளை பின்பற்றலாம்னு ஒரு சில கருத்துக்களை உங்களை நான் சொல்கிறேங்க. இப்போ முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா சூரிய திசை. சூரிய திசை ஒருத்தருக்கு சூரிய புத்தி நடக்குது. அப்போ அவங்க அந்த திசைக்கு சிவன் வழிபாடு, பிரதோஷ வழிபாடு வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். கும்பகோணம் அருகில் உள்ள சூரியனார் கோவில் சென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமை வாங்கி ஒரு தட்டில் வச்சு ஒரு விளக்கு போட்டு வந்தாங்கன்னா அந்த சூரிய திசை நல்ல பலன்களை அவங்களுக்கு கொடுக்கும். மேலும் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமை சார்ந்த உணவுகளை சாப்பிட்றது, ஒரு பிராமணருக்கு கோதுமை தானமாக கொடுக்கறது, கஷ்டப்படுறவங்களுக்கு கோதுமை வாங்கி கொடுக்கறது, கோதுமையால் செஞ்ச இனிப்புகளை மீன்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் செஞ்சாவே சூரிய திசையால் அவர்களுடைய பாதிப்புகள் நீங்கி அந்த சூரிய திசை அவர்களுக்கு நன்மையே செய்யும். மேலும் சூரிய திசை நடக்கிறவங்க வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் தந்தை, சித்தப்பா, பெரியப்பா இவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக சந்திர திசை. இந்த சந்திர திசை நடக்கிறவங்க திங்கட்கிழமை தோறும் தாய் தான் ஆசீர்வாதம் வாங்கிக்கணுங்க. இரண்டாவதாக பக்கத்தில் இருக்க அம்மன் கோயில், அவங்கவுங்க ஊரில் இருக்க அம்மன் கோயில், சிவன் கோயிலில் இருக்க அம்பாளுக்கு திங்கக்கிழமை ஒரு நெய் விளக்கு தீபம் ஏற்றுறது மிக சிறப்பு. திருவையாறு அருகில் இருக்க திங்கள் பகவான் அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு திங்கக்கிழமை அன்னைக்கு சந்திர ஓரையில் ஒரு வெண்பட்டு வாங்கி ஒரு அவங்க அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. மேலும் தாய் வழி உறவுகளிடையே நல்லா பாசமாக இருக்கிறது, திங்கக்கிழமையானா வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிட்றது, இயலாதவர்களுக்கு ஒரு தயிர் சாதம் தானமாக கொடுக்கறது, மீன்களுக்கு அவ்வப்போது உணவுகள் கொடுப்பது, இதெல்லாம் இந்த சந்திர திசையால் வரக்கூடிய பாதிப்புகள் நீங்கி நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை. ஜாதகத்தில் செவ்வாய் புத்தி நடக்குது அப்படின்னா முருகன் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை நேரங்களில் முருகனுக்கு ஒரு நெய் விளக்கு இது போடுறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இளைய சகோதரம். செவ்வாய்னா இளைய சகோதரம் தன்னுடைய சகோதரர்களுக்கு முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு, தம்பிகளுக்கு, அந்த மாதிரி உறவுகளுக்கு உதவி செய்யணும். நம்ம இளைய சகோதரிகளுக்கு நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சாலே அந்த செவ்வாய் இதனால் வரக்கூடிய தோஷங்கள் நீங்கும். நம்ம உறவுகள் இளைய சகோதரர்கள் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. பார்த்துக்கிட்டு நம்ம அவங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா செவ்வாய் தோஷம் வேலை செய்யும். துவரம் பருப்பு ஒரு பிராமணர்களுக்கு தானமாக கொடுக்கறதும் மிகச்சிறப்பு. இந்த செவ்வாய் திசை நடக்கிறவங்க பழனி முருகன் வழிபாடும், வைத்தீஸ்வரன் கோயில், வைத்தியநாத சுவாமி கோயில் வழிபாடு வச்சுக்கிறது ரொம்ப சிறப்புங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதன் திசை. இந்த புதன் திசை புதன் புத்தி இது நடக்கிறவங்க அடிக்கடி தன்னுடைய தாய் மாமன் அத்தை உறவுகள், தாய் மாமன் உறவுகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அடுத்ததாக படிக்கிற குழந்தைங்களுக்கு தன்னால் முடிஞ்ச நோட்டு, பேனா, புக்கு, புதன்னாலே படிப்பு கல்விக்காரன். இந்த குழந்தைங்களுக்கு நோட்டு, புக்கு இயலாத பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கறது, படிப்புக்கு உதவி செய்கிறது, இதெல்லாம் புதன் திசையால் வரக்கூடிய பாதிப்புகளை நீக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு அருகிலே உள்ளக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு அடிக்கடி போகிறது, பச்சை கலர் அந்த ஆடைகள் அதிகம் நம்ம அணிவது, பச்சை பயிர் பார்த்திங்கன்னா பச்சை பயிர் நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னாலும் புதனால் வர பாதிப்புகள் குறையும். குழந்தைங்க நல்லா படிப்பில் வர்றதுக்கு அந்த பச்சை பயிரை அவங்களுக்கு அடிக்கடி அவங்களுக்கு கொடுக்கலாம், உணவில் பயன்படுத்தலாம். பித்தளை பாத்திரத்தில்
தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தாங்கனாலும் புதனோட அனுகிரகத்தை அவங்க பெறலாம். பிள்ளைங்களுக்கு நல்லா படிப்பும் வருங்க. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், அருமையாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா குரு திசை, குரு புத்தி நடக்கிறவங்க, குருவுக்கு வந்த தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போகிறது, நம்ம கற்றுக்கிட்ட குருநாதர் அடிக்கடி அவங்க மனசில் நினச்சாலே போதும். நம்ம சொல்லி கொடுத்த 1ஆம் கிளாஸ்லேருந்து காலேஜ் வரைக்கும் படித்த ஆசிரியர்களை மனசார நினைக்கணும், அவங்கள பார்த்து அடிக்கடி வணங்கிக்கிட்டு வரணும். இதெல்லாம் செஞ்சாலே குரு திசையான வரக்கூடிய பாதிப்புகள் குறையும். அடிக்கடி வெள்ளை சுண்டல், கொண்டை கடலை, அது நம்ம உணவில் பயன்படுத்தணும். குரு திசை நடத்துகிறவங்க வியாழக்கிழமை தோறும் கொண்டைக்கடலை சாப்பிட்லாம், தானமாக கொடுக்கலாம். கோயிலில் சுண்டல் சமைச்சு கோயிலில் நம்ம அன்னதானம் பண்ணலாம். இந்த மாதிரி மஞ்சள் கலரில் உடை உடுத்துறது, இந்த மாதிரி வச்சுக்கிட்டாலும் குரு திசையினால் வரக்கூடிய பாதிப்புகள் நீங்கி குருனால் வரக்கூடிய நன்மைகள் நமக்கு நிறையா கிடைக்கும். குளிக்கிற தண்ணியில் லைட்டாக ஒரு சின்ன சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் போட்டு குளித்தாலும் வியாழக்கிழமை நம்ம குரு திசையை அருமையாக வேலை செய்யும். பயன்படுத்தி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிர திசை. இந்த சுக்கிர திசை நடக்கிறவங்க, சுக்கிர புத்தி இந்த மாதிரி நடக்கிறவங்க வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு அருமையாக இருக்கும். அதே மாதிரி வெண்மை நிற ஆடைகளை அதிகமாக உபயோகப்படுத்தணும். அத்திப்பழம் சாப்பிட்றது நல்லது. வெள்ளை மொச்சை தானமாக கொடுக்கறது, நம்ம வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளை மொச்சைகள் உணவில் பயன்படுத்துறது, சாப்பிட்றது, பிராமணர்களுக்கு வெள்ளை மொச்சையை தானமாக கொடுக்கறது, இந்த மாதிரி வச்சுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். குளிக்கிற தண்ணியில் பச்சை ஏலக்காய் சுடுநீரில் லைட்டாக போட்டு கொஞ்சம் போட்டு அது மாதிரி குளித்தாலும் இந்த சுக்கிரனோட கதிர்வீச்சுகள் நமக்கு நிறையா கிடைக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அத்தைகள், சகோதரிகள், இவங்களுக்கெல்லாம் நம்ம இயன்ற உதவிகள், சுக்கிரனாவே நம்ம சகோதர சகோதரிகள் தான், நம்ம அத்தைமார்களையும் குறிக்கும். இவங்களுக்கு நம்ம நம்மளால் முடிஞ்ச சிறு உதவிகள் செய்யணும். மனைவியை மதிக்க தெரியணும், அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கணும். இந்த மாதிரி பரிகாரங்கள் செஞ்சு வந்தாலே சுக்கிர திசை அவங்களுக்கு அமோகமாக வேலை செய்யும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி திசை, சனி புத்தி. இந்த சனி திசை சனி புத்தி நடக்கிறவங்க நம்ம சீக்கிரம் காலையில் அதிக நேரம் தூங்கக்கூடாது, சீக்கிரம் எழுந்திரிக்கணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றுறது, சிவ வழிபாடு, கால பைரவர் வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச அந்த தெய்வங்களை கும்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா சனி திசையால் வரக்கூடிய பாதிப்புகள் குறையும். நம்ம தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு பிஸ்கட் போடுறது, காகத்துக்கு உணவு வைக்கிறது, அடிக்கடி எள்ளுருண்டை வாரத்தில் ஒரு 2 நாளாவது எள்ளுருண்டை சாப்பிட்டு வந்தீங்கனாலும் அந்த சனி திசை சனியினால் ஏற்படைய பாதிப்புகள் நீக்கும். உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள், அதான் சனீஸ்வர அவங்களுடைய அம்சம். அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகள், இந்த மாதிரி ஒரு பேருந்தில் போகிறோம், ஒரு ஊனமுற்றவர்கள் வந்தாங்கன்னா எழுந்திரிச்சு இடம் கொடுக்கறது, வயதானவர்கள் வந்தால் எழுந்திரிச்சு இடம் கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம சனீஸ்வரம் சோதிப்பார். இந்த மாதிரி ரூபத்தில் இந்த மாதிரி பரிகாரம்லாம் செஞ்சோம்னா நம்ம சனி திசையினால், சனி புத்தினால், சனியினால் வரக்கூடிய மொத்த பாதிப்புகள் இருந்தோம் நம்ம எளிமையாக தப்பிச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ராகுனாவே ராகு திசை ராகு புத்தி நடக்குது பொறுத்தவங்களுக்கு. அந்த ராகுனால ஜாதகத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னாவே நம்மளுடைய முன்னோர்கள் தான். ராகுனாவே தாத்தா பாட்டிகளை மனசார வணங்கிக்கிட்டு வரணும். தன் தந்தை வழி தாத்தா பாட்டிகளை அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இந்த ராகுக்கு உகந்த எள்ளு, இந்த எள்ளு இல்லைங்க, உளுந்து வடை அடிக்கடி சாப்பிட்றது, உளுந்தங்கஞ்சி வாரத்தில் ஒரு நாள் வச்சு குடிக்கிறது, அதையும் தானமாக கொடுக்கறது, இந்த மாதிரி பரிகாரம்லாம் செஞ்சால் இந்த ராகுனால் வர பாதிப்புகள் வெகுவாக குறையும். ராகுவோட இஷ்ட தெய்வம் துர்க்கை. இந்த துர்க்கைக்கு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் ராகு கால வேளையில் ஒரு விளக்கு, நெய் விளக்கு
ஒரு சின்ன ஒரு மண் சட்டியில் போட்டாலே போதும், மண் சிம்னி விளக்கில் இந்த மாதிரி விளக்கு போட்டுக்கிட்டு வந்தாலே ராகு கால வேலையில் நம்ம ராகுனால ஏற்படைய பாதிப்புகள் நீங்கி நல்ல அருமையான பலன் உண்டாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா கேது திசை. கேது புத்தி நடக்கிறவங்க விநாயகர் வழிபாடு, அரச மரத்தடி விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக தருங்க. எந்த ஒரு செல்ஃபோனில் கூட அந்த விநாயகரோட ஃபோட்டோ வச்சுக்கலாம். விநாயகருக்கு உகந்த தானியம் கொள்ளுவை தானமாக கொடுக்கலாம். இல்லாதவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யணும். அந்த மாதிரி கொள்ளு பருப்பு உணவில் வாரத்தில் ஒரு நாள், செவ்வாய்க்கிழமை, திங்கக்கிழமை, இந்த மாதிரி 2 நாள் கூட சேர்த்துக்கலாம். கொள்ளு பருப்பு கேது திசையில் ஒருத்தவங்க நடந்துச்சுனாவே உடம்புக்கு உண்டாகும், உடம்புல கொழுப்பு அதிகமாக வைக்கும். அப்போ அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும்னா கொள்ளுவை நம்ம அதிகமாக உணவில் பயன்படுத்தணும், தானமாக கொடுக்கணும். கொள்ளு பருப்பு அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னாவே கேதுனால் வரக்கூடிய பாதிப்புலேருந்து விளைவிக்கலாம். கேதுனாவே பார்த்திங்கன்னா நம்ம தாய் வழி பாட்டன் பாட்டிகளை குறிக்கிறது. அப்போ அம்மாவோட அம்மா அப்பா இவங்கக்கிட்ட மாதத்தில் 2 முறை முடிஞ்சால் அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டா இருந்தாலே அவங்க தான் கேது. அந்த கேதுவோட பாதிப்புலேருந்து நினச்சி கேது உங்களுக்கு நன்மையே செய்வார். இப்படி ஒவ்வொரு அதே மாதிரி கேது திசை பற்றி நடக்கிறவங்க இந்த அருகம்புல் குளிக்கிற தண்ணியில் போட்டு குளித்தாங்கனாலும் மிகவும் சிறப்பு. அதே மாதிரி ராகு புத்தி நடக்கிறவங்க அதே மாதிரி அருகம்புல் பயன்படுத்தலாம். கேது புத்தி நடக்கிறவங்க தர்ப்பப்புல் பயன்படுத்தணும். இந்த மாதிரி குளிக்கிற நீரில் போட்டு குளிச்சுட்டு வந்தாங்களே அவங்க ஒவ்வொரு திசைக்கும் புத்திக்கும் இந்த மாதிரி பரிகாரங்களை செஞ்சுட்டு வந்தாவே இந்த கிரக பாதிப்புகளிலிருந்து எளிமையாக நம்ம தப்பிச்சுக்கலாம்.